அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க தாவேகா. வீட்டுக்கு 2 ஓட்டு அடிப்படையில தான் திமுக வெர்சஸ் தாவேகா தான் 2026. அதான் வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்துக்கு இருக்கு, வீட்டுக்கு 1 ஓட்டு சிவகார்த்தியனுக்கு இருக்குது, வீட்டுக்கு 1 ஓட்டு அஜித்துக்கு இருக்குது. இந்த 4 ஓட்டும் தமிழ் தேசியத்தால கவரப்பட்டு சீமானுக்கு இந்த 4 ஓட்டும் வரும். இப்ப 25ல பட்ஜெட் எழுத்தவங்க இப்ப ஏன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கோலத்தனங்கிறது மக்களுக்கு தெரியாதா? அரசியல் ரீதியாக அவரோட நடவடிக்கைகள் எக்ஸ்ட்ராடினரி, குழப்பமில்லை, தெளிவானவர், உறுதியானவர், நம்பகத்தன்மை கொண்டவர், சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி அரசியல் பண்ணல. ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெறுவார். அவர் அணி இன்டாக்டா இருக்குது. கூடுதலா தேமுதிக சேர்ந்தது பெரிய பலம், ஓபிஎஸ் சேர்ந்தது பலம். ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார். ஓரளவு நல்ல வாக்குகளை எடுத்து ஃபைட் கொடுக்கணும்னா பாஜக 50-60 சீட்டு நிற்கணும். இந்துத்துவ மையமா வச்சு களமாடுறதுக்கு எடப்பாடி அக்செப்ட் பண்ணி வரணும். அது விஜய் தற்போதைய சூழலுக்கு ஒரு பாஜகவுக்கு எதிராக கண்டிப்பா எதிர்த்துதான் தீரணும். எதுக்கெல்லாம் அரசியல் விட்டு போடணும். ஃபைனலி தாவேகா எந்த பெர்சன்டேஜ் தான் வாங்கணும்? 214 போட்டுக்கிட மாட்டாரு. பல நிறுத்தி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. மண்குதிரையா தான் இருக்காருங்க. அது இப்ப என்னோட கருத்து. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. தாவேகா தரப்பு சொல்றது தமிழ்நாடு 2026 பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. திமுக வெர்சஸ் தாவேகா இதை நோக்கி தான் நாங்க போறோம். இது என்ன நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, பாஜக அதான் அபுபக்கர் கேட்கிறாரு, ஆதாரத்தோட கேட்கிறாரு. லெப்ட் அண்ட் ரைட் அடிச்சு தூக்குற மாதிரி தொலைக்காட்சியில் இங்க எதுக்கு 2025 பட்ஜெட்டை ஏத்தீங்க? இப்ப இந்த பட்ஜெட்டை பற்றி நான் கருத்து சொல்லல. 25 பட்ஜெட்டை நீங்க ஏத்தீங்கல்ல, அப்ப 25லயும் அதை ஏத்திருக்க கூடாதுல்ல. அப்ப ஜனநாயகத்துல வாங்கின அடியில உங்களை சினிமா நடிகர், உங்களோட ஹீரோ நடிகர்லாம் ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதி அடி வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பரிதாபமா இருக்காங்கன்னு கைகொட்டி சிரிக்கிறது சரிதானே? கூட நடிச்ச ஹீரோக்கள் சிரிக்கிறது சரிதானே? கதாசிரியர்கள் உங்களை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி வசனம் எழுதவெல்லாம் தெரியாம எழுதிட்டையா, இது பெரிய போல்ட் இல்லையா, நட்டுன்னு சிரிக்கிறது சரிதானே? நான் ஆதாரத்தோட தானே சொல்றேன். இப்போ அபுபக்கர் 25ல நீங்க பட்ஜெட்டை எழுத்து பேசினதை சொல்லலைன்னா நான் சொல்ல மாட்டேன். நாம் தமிழர் உங்களை இதில் கார்னர் பண்ணிட்டான். இப்போ 25ல பட்ஜெட்டை எழுத்தவங்க இப்ப ஏன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கோலத்தனங்கிறது மக்களுக்கு தெரியாதா? இங்க இருக்க சினி ஃபீல்டிலே உங்களை சார்ந்த எல்லாத்துக்குமே தெரியும் போது மக்கள் மத்தியில் அது ஏன் தெரியாது? இருட்டை கொண்டு ஓட்டு அடைக்கிறீங்க. உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு பொய்யா ஒரு கட்டுக்கதையை சொல்றீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க தாவேகா. வீட்டுக்கு 2 ஓட்டு அடிப்படையில தான் திமுக வெர்சஸ் தாவேகா தான் 2026. அதான் வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்துக்கு இருக்கு, வீட்டுக்கு 1 ஓட்டு சிவகார்த்தியனுக்கு இருக்குது, வீட்டுக்கு 1 ஓட்டு அஜித்துக்கு இருக்குது, வீட்டுக்கு 1 ஓட்டு விஜய்க்கு இருக்குது. இந்த 4 ஓட்டும் தமிழ் தேசியத்தால கவரப்பட்டு சீமானுக்கு இந்த 4 ஓட்டும் வரும். வீட்டுல இருக்க 1 ஓட்டு கொள்கை இல்லாத விஜய்க்கு சொல்லும் போது வீட்டுல 4 ஓட்டும் பறையர் வீடுன்னா 5 விழுக்காடு பறையர்களுக்கு சீமான் தான் உயர்த்தி கேட்கிறாருன்னு அது சீமானுக்கு போகும். தேவேந்திர குல வேளாளர் வீடுன்னா நமக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்கிறாரு, நம்ம டீலிஸ்டிங் இதுக்கும் சீமான் தான் இருக்கிறாருன்னு சீமானுக்கு போகும். தமிழர்கள் உணர்வு கொண்டவங்கன்னா தமிழர்ந்து வந்தாதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிறதுல விஜய்க்கு கருத்து இல்லை, சீமான் தான் பேசுறாருன்னு ரஜினி ரசிகரா இருந்தாலும் அஜித் ரசிகரா இருந்தாலும் அவரு உருது முஸ்லீமாட்டோ நாயராட்டோ இல்லாம தமிழ் பேசும் ஜாதியை சேர்ந்தவராக இருந்தான்னா அந்த ஓட்டு சீமானுக்கு போகும். இலவசங்கள் நாட்டு கேடுங்கிற எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் வாக்கு சீமானுக்கு போகும். ஸோ வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர்கள், 1 அஜித் ரசிகர், 1 சிவகார்த்தியன் ரசிகர், 1 விஜய் ரசிகர் இருக்கும்போது மற்ற ரசிகர்கள் வாக்கு தமிழ் தேசிய அடிப்படையில் சீமானுக்கு போகும். ஏன்? அமெரிக்காவில இருந்து வர்றவனே விஜய் பேனரை வச்சுக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் வச்சு வரக்கூடியவனே இன்னைக்கு திருச்சியில சீமான் மாநாட்டுக்கு வரோம். அவன் ரீல்ஸ் போட்டு இதுக்காக வரோம், விஜய்க்கு நாங்க ரசிகர் தான், தமிழ் உணர்ச்சிக்கு பிரபாகருக்கு பிறகு சீமான் தாண்டி வராங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருப்பான், அது ஓட்டல்ல. வீட்டுக்கு 2 ரசிகர் இருக்கக்கூடியவன் தமிழ் உணர்வுல சீமானால கவரப்பட்ட சீமானுக்கு வாக்களிப்பான். நீ அதை சொன்னா
கற்பனை நீங்க சொன்னா அதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் தம்பி. இப்போ அப்படி பார்த்தா இங்க தாவேகா வெர்சஸ் திமுக இல்ல, தாவேகா வெர்சஸ் நாத்தாக்கான் தான் வரும், நாம் தமிழர் தான் வரும். இப்போ தாவேகாவுக்கு போட்டி நாம் தமிழர் தான் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் வந்து திமுக அண்ணா திமுக என்ற ப்ரூவ்டு பார்ட்டிக்கு எதிராக தான் களத்துக்குள்ள வராங்க. அதே வேளையில கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் எப்படி ஒரு லாபத்தை சீமானுக்கு கொடுத்தோ அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்கிறத சீமான் உணர்றாரு. இப்ப இலவசங்கள் எதிர்ப்பு சீமான் தெளிவா இருக்கிறாரு, விஜய் வந்து குழப்பவாதியா இருக்கிறாரு. அப்ப இலவசங்கள் எதிர்ப்ப ஸ்டாலினையும் எடப்பாடியும் தான் சீமான் அடிக்கிறாரு. ஆனா விஜய் சீமான் கம்பாரிசன்ல வாக்கு வங்கி உள்ள ஸ்டாலின் எடப்பாடிக்கு எதிராக சீமான் உறுதியான கொள்கையில இருக்காங்கிறது மக்களுக்கு மத்தியில போகுது. மது பிரியர்களுக்காக ஸ்டாலின் எடப்பாடியும் இருக்கிறாங்க. டாஸ்மாக் கூடாதுன்னு சீமான் சொல்றாரு, விஜய் இதுல நிலைப்பாடு இல்லாம இருக்கிறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பாரிசன்ல ஸ்டாலின் எடப்பாடியில இருந்து மாறுபட்டு சீமான் தான் இருக்காங்க, மக்கள் மத்தியில போகுது. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் தான் சொல்றாரு. சோ பெரியாருக்கு பாரதத்தை நான் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி. பெரியார் மையமா வச்சு களத்தை ஆடுறாரு ஸ்டாலின். அப்போ விஜயும் பெரியார் கூட நிற்குன்னு சொல்லும் போது அப்ப சீமான் மட்டும்தான் தனித்துவமா நிற்கிறாருன்னு இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வாரனாலும் சரி, இலவசங்கள்னாலும் சரி, டாஸ்மார்க்னாலும் சரி, தமிழ் மொழியோட தொன்மைனாலும் சரி, பாராளுமன்ற கட்டடத்துல ஏன் தமிழ் இல்லைன்னாலும் சரி, இப்படி பல இஷ்யூஸ் வந்து 3 பேரும் ஒரு சைடு நிற்கிறாங்க, சீமான் மறு சைடு நிற்கிறாருங்கிறது. விஜயும் வந்து ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கிறது சீமானுக்கு கொள்கை ரீதியான உறுதித்தன்மைக்கும், சீமான் 214 தனித்து போட்டியிடுவதற்கும், எல்லா களத்துல சீமான் இருக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்குது. சோ விஜய் சீமான் கம்பாரிசன் யார் பண்ணாலும் சீமானுக்கு அல்டிமேட்டா கமல் சீமான் கம்பாரிசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கமல் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் சீமான் கம்பாரிசன் எப்படி உதவியதோ அதே மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவும். அப்போ அதுல ஒரு 20% அளவுக்கு வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி சார் எடுத்து? அது கிளைம், என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம், அதுல தப்பு இல்லை. அது அவங்க கிளைம் பண்ணலாம், 20 கிளைம் பண்ணலாம், 30 கிளைம் பண்ணலாம். ஒருத்தரை கிளைம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அது இட் இஸ் ஏ கிளைம். அப்படி கிளைம் பண்றவங்க இவங்க 2024 மக்களவை தேர்தலிலே நின்று ஒரு 15% கூட எடுத்து காட்டியிருப்பாங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு 8-10 தொகுதி அடிபட்டு இருக்கும். அதனால ராகுல் காந்திக்கு கைக்கூலி ஊதுகுழல் ஒட்டு நின்று ஜனநாயக படத்தை மோடி இப்படி காலி பண்ணியிருக்க மாட்டாரு. அடி வாங்கிவிட்டு கதறக்கூட முடியாத நிலைமைக்கு நீங்க ஆளாயிருக்க மாட்டீங்க. இந்த இருக்கிற ஓட்டை நீங்க மக்களவை தேர்தலில் நிரூபிச்சிருக்கணும், அல்லது விக்கிரவாண்டியிலாவது போலரைசேஷன் தடுப்புன்னு சொல்லி நீங்க நிரூபிச்சிருக்கணும். அதுலயும் கோட்டை விட்டதுல ஒரு 70 தொகுதியில வலமும் போகாம இடமும் போகாம வன்னியர் பறையர் போலரைசேஷன், வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன்ல மிக மோசமான பின்னடைவை விஜய் சந்திப்பாருங்கிறது என்னோட கருத்து. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநாடு நடக்குது, வேட்பாளர்கள் அறிவிக்க போறாங்க. என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் இருக்கலாம்? இது மக்கள் மத்தியில் எப்படி போய் ரீச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் இருக்கு. 29லயும் தனிச்சு போட்டியிடு தொடர்ந்து தனிச்சு போட்டியிடுவாங்க டிக்ளேர் பண்ணிடுவார். ஆனா சந்தர்ப்பவாத சுயநல அரசியல் பண்ண வரல. என்னைக்கு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாரோ அதே இதுல தொடர்ந்து நிற்பாருங்கிறத உறுதிப்படுத்துவார். சோ அதுல இப்ப நான் அவரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு நான் இல்ல, கொள்கை நிலைப்பாட்டுக்கு இல்ல, அரசியல் நிலைப்பாட்டுல அவர் தெளிவா போறாரு, எல்லா தேர்தலையும் நிற்கிறாருங்கிறத நான் பாராட்டுறேன். கொள்கை ரீதியா அவருக்கு எனக்கு வேறுபாடுகள் நிறைய இருக்கு. பட் அரசியல் அடிப்படையில் அவருடைய அப்ரோச் வந்து 214 இருக்கிறது, 39 இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஃபுல் டைம் பொலிட்டிஷனா இருக்கிறது, கொள்கையில உறுதிப்பாடாக இருக்கிறத வந்து நான் அவருக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல நான் அவருக்கு விளம்பரம் கொடுக்கணுங்கிறதுல நான் சரியான இது நியாயமா பண்றதா நான் ஃபீல் பண்றேன். அதே வேளை அவருக்கு கொள்கைகள் வந்து எனக்கு ஏற்புடையதல்ல, என் கொள்கைகள் வேற, அவரோட கொள்கைகள் வேறங்கிறதையும் நாங்க பதிவு பண்றேன். குறிப்பா ராவணன் பெரும்பாட்டன் தமிழன் பாரு, நான் ராவணன் சுத்தமான பிராமணன் சிவபக்தருங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ அவரோட பிலீஃபும் என்னோட பிலீஃப் கொள்கை அடிப்படையில் வேறுபாடு இருக்கு. பட் அரசியல் ரீதியாக அவரோட நடவடிக்கைகள் வந்து எக்ஸ்ட்ராடினரி, குழப்பம் இல்லை, தெளிவானவர், உறுதியானவர், நம்பகத்தன்மை கொண்டவர், சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி அரசியல் பண்ணல. அப்படி சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி அரசியல், கொள்கையற்ற கூட்டணி அரசியல் பண்ணவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. அதே திசையில தான் இன்னைக்கு வந்து விஜயும் பயணிக்கிறாரு. வர்றதுக்கு முன்னாடியே அந்த கொள்கையற்ற சந்தர்ப்பவாத அரசியலை பண்ணி மோடிக்கிட்டே அவர் வந்து பெரிய ஒரு பின்னடைவை, அவரோட படம், அவரோட லட்சியம் எல்லாத்தையுமே தகர்த்து அடிச்சு நொறுக்கப்பட்டு அதை கூட இன்னைக்கு பதில் சொல்ல முடியாம ஒப்புக்கு சப்பானியா எதெல்லாமோ புலம்பிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் ஆளாயிட்டாரு. சீமான் தெளிவான நிலைப்பாடுங்கிறனால திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுண்டிகள்னு சொல்லும் போது 4 பேரையும் எதிர்க்காருங்கும் போது சரி அவருக்கு முடிவு அவர் பண்ணிட்டு அவர் வளர்றாரு, யாருக்கும் தனிப்பட்ட இது இல்லாம 4 பேரையும் எதிர்த்து போறாருங்க. இதுல உறுதியான அந்த நிலைப்பாடு அவருக்கும் கை கொடுக்கும். ஸோ விஜய் ஆனால் இப்போவே பாஜகவை எதிர்க்காம இருக்கிறதுன்றதுனால ஒரு உடனே அவரோட இனிமே எதிர்காலமே இப்படிதான் இருக்க போகுதுன்னு முடிவுக்கு வந்துடலாமா? தற்போதைய சூழலுக்கு அவர் பாஜகவுக்கு எதிராக கண்டிப்பா எதிர்த்துதான் தீரணும், எதுக்கலன்னா அரசியல் விட்டு போகணும்.
2 தான், 2 சான்ஸ் தான். இது அன்புக்கு நான் அடிமை படத்துல மிகப்பெரிய கராத்தே வீரர் RVT மணி, கராத்தே வசந்தோட அண்ணன், அவர்கிட்ட ரஜினிகாந்த் ஹீரோ சொல்லுவாரு, எல்லாருக்கும் நாள் குறிச்ச உனக்கு நான் நிமிஷம் கொடுக்குறேன், எடரா சீட்டப்பா. அதே மாதிரி விஜய் சீட்டை எடுத்துதான் தீரணும். நீ எல்லானையும் பைத்தியாரனாக்குன, ஏமாளி ஆக்குன, எல்லானையும் ஏமாத்தின, ஒண்ணு நடிப்ப, உன் காரியம் ஆனதும் எகிருவ. இது உன் கேரக்டர் ரிடியூசிங் கிரேஸ். மோடி கிட்டே அதை பண்ணிடலாம்னு நினைச்சீங்க, அடிச்சிட்டாரு மோடி. இப்போ பட்ட அடிக்கு மோடி எதிர்த்து நின்னாதான் அரசியல்ல நிற்க முடியும். மோடி எதுக்காம நின்னீங்கன்னா அரசியல் நீங்க கோலத்தனமான அரசியல்வாதி. என்ன உங்க ஃபீல்ட்ல உள்ள ஹீரோயின், ஹீரோஸ், துணை நடிகர் எல்லாருமே உங்களை நக்கல் ஐயாண்டி அடிப்படை நிலவுக்கு நீங்க பரிதாபம் ஆயிட்டீங்க. எதிர்த்து நின்னா இவங்கள்ட்ட இமேஜ் வரும், பாரியா நம்ம ஆளு சினிமாக்காரர் ஹீரோ தான்னு. எதிர்த்து நின்னா அடிச்சு அடிக்கு திருப்பி நிக்கிறாரு களத்துக்குள்ளன்னு உங்களுக்கு பேர் வரும். நின்னுங்க, அதைத்தான் மோடி எதிர்பார்க்காரு. நீங்க நின்னுட்டாதான் நீங்க அர்பன் நக்சல், மதமாற்ற கும்பல், ஃபாரின் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ராகுல் காந்திக்கு ஆளு லயலா கோஷ்டிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ நீங்க மோடி எதிர்த்து நிற்கிறத மோடி வரவேற்கிறாரு. அதுக்கு தான் இந்த அடி உழுது. அது இந்த அடியை வாங்கிக்கிட்டு நீங்க எதிர்த்து நிற்கலன்னா பலகீனப்படுவீங்க. நீங்க எதிர்த்து நிற்கலன்னா அரசியல் விட்டே ஒதுங்கிடலாம். நிறைவாக ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ 4 முனை போட்டி இருக்கு. இந்த 4 முனை ஒவ்வொரு கூட்டணியும் தனிச்சு நிற்கிற விஜயம் இப்போ என்னென்ன வாக்கு விகிதங்கள் வெற்றி வாங்குவாங்கன்னு திமுக அணி 45 விழுக்காடு வாக்குகள் மேல பெற்று ஸ்வீப் பண்ணுவாங்க. நான் மோடிக்கும் இதை ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பாரசைட் காங்கிரஸை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு. அது நமக்கு 29ல நன்மை வரலாங்கிறதையும் மோடி கிட்ட நான் தெளிவுபடுத்திட்டேன். பாஜக தலைவர்கள்ட்டையும் ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெறுவார். அவர் அணி இன்டாக்டா இருக்குது. கூடுதலா தேமுதிக சேர்ந்தது பெரிய பலம், இவர் OPS சேர்ந்தது பலம். ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார். ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல EPS தான் இருக்கிறாரு. பட் நாம ஓரளவு நல்ல வாக்குகளை எடுத்து ஃபைட் கொடுக்கணும்னா பாஜக 50-60 சீட்டு நிற்கணும். இந்துத்துவ மையமா வச்சு களமாடுறதுக்கு எடப்பாடி அக்செப்ட் பண்ணி வரணும். அண்ணாமலை எடுத்த பலத்துக்குரிய சீட்டுக்கு, பலத்துக்குரிய இடங்களுக்கு எடப்பாடி சீட்டு தரணும். பாஜகவுக்கு சீட்டு குறைச்சா NDAக்கு வரக்கூடிய ஓட்டு குறையும். பாஜக எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டு கொடுத்தா அதுல பலத்துக்குரிய சீட்டு தந்துட்டாருன்னு அந்த ஓட்டுகள் வரும். அது NDA அதிமுக இதுல 2 பேரும் சேர்ந்து மனவலிமைக்கு தக்கன எடுக்க வேண்டிய முடிவு. அதிமுக ஏற்கனவே நெல்லையில டெபாசிட் இழந்தது ரெட்டால தான், ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்த ரெட்டால தான், தேனியில டெபாசிட் இழந்த ரெட்டால தான், கோயம்புத்தூர்ல 3வது போன ரெட்டால தான், மதுரையில 3வது போன ரெட்டால தான். பலகீனமான ரெட்டால தான் 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு தான் அண்ணாமலை எடுத்து வச்ச ஓட்டை நம்பி அண்ணாமலை இன்னொரு அணி அமைச்சு 3வது தள்ளிடுவாருன்னு வந்திருக்கிறாரு. அப்படி பலகீனமான நிலைமையில வந்தவர்கிட்ட 50-60 சீட்டு வாங்கணும், இந்துத்துவ மையமா வச்சு களமாடணுங்கிறது தான் நம்ம மோடி ஆதரவாளரோட விருப்பம். அப்படி களமாடுனா நல்ல ஒரு டீசென்டான வாக்கு வலிமை எடப்பாடி தலைமையிலான NDAக்கு கிடைக்கும். பாஜகவுக்கே சீட்டை குறைச்சாருன்னா ஓட்டும் வராது. நாம் தமிழர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி NDAயை பலகீனப்படுத்தி வளருவாங்க. காரணம், நாம் தமிழர் வளர்ச்சிக்கு காரணமே RK நகர்ல கோட்டை விட்டதுதான், நோட்டாவுக்கு கீழே பாஜக போனதுதான். அதே மாதிரி ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணாங்கிற களத்துக்குள்ள NDA வராதது நாம் தமிழருக்கு பூஸ்ட். NDAக்கு விழுந்த வாக்குகள் எடப்பாடிக்கு விழாதுன்னு முக்குலத்தோர், நாடார், பிராமணர், தேவேந்திர குல வேளாளர், யாதவர்னு ஒவ்வொரு செக்ஷனையும் குறி வச்சு தன் பக்கம் எடுக்கக்கூடிய வேலையை நுணுக்கமான அரசியல் அறிவோட சீமான் களத்துல செய்துட்டு இருக்கிறார். தாவேக்கா முதல்ல 214 கேண்டிடேட் போடட்டு, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைன்னு சொல்றேன். பட் அபிமானம் இருக்கு, அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. ஸ்டாலின், விஜய், ஸ்டாலின், சீமான், எடப்பாடியோட க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. தீவிரமான வெறி பிடிச்ச ரசிகம் இருக்கிறான். ஜெயலலிதா அடிச்சாங்க இது தலைவா படத்துல, ரசிக வெறியானா. IT அடிச்சாங்க நெய்வேலியில, ரசிக வெறியானா. நீ கொஞ்சம் ஜிம்மிக்ஸும் பண்ணினீங்க ஆட்களை கொண்டு ரூபா கொடுத்த ஆட்களை கூட்டிட்டு வந்து, அதெல்லாம் நடந்த விஷயம் தான். அடுத்தால எடப்பாடி அடிச்சாரு சர்க்கார் படத்துல, ரசிக பட்டுதலாச்சு. ஜனநாயகத்துக்கு அடி விழுந்திருக்கு, ரசிகம் உங்க மேல வெறியா இருக்கான். ஆனா பொதுமக்கள் அடி வாங்கிக்கிட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாரு. ஆட தெரியாத மேட கோணல்னா நுண்டி குதிரைக்கு சறுக்கிற சாக்குன்னு பரிதாபமா கோலத்தனமா இருந்துகிட்டு என்னத்தையோ சல்ஜாப்பு சொல்லிட்டு இருக்காங்க, பரிதாபமா பேசிட்டு இருக்காங்கன்னு பொதுமக்கள் உணர்றான். விஜயை பொறுத்தவரை 214 போடணும், எலிஜிபிளா நிற்கணும், காம்பிட்டன்ட் பர்சனா நிற்கணும், மண்குதிரையா இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் உத்தரவாதம் வந்த பிறகு விஜய் பற்றி சொல்றேன். இப்போ 214 போட்டுக்கிட மாட்டாரு. இவர்கிட்ட பலன் இருந்துச்சு, யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க, மண்குதிரையா தான் இருக்காருங்க. அது இப்ப என்னோட கருத்து. மோடியை கண்டு பதறி போய் நிற்கிறதுல பொதுமக்கள் மத்தியில இமேஜ் பனால் ஆயிடுச்சு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். NIA விசாரணை, NIA இதுக்கு பிறகும் காங்கிரஸையும் BJPயும் அடிச்சு நிற்கிறாரு சீமான். அதுதான் பிரேவ்னஸ். சோ இந்த கோழைத்தனம் மக்கள் மத்தியில் எடுபடாது. கோழைத்தனத்துக்கு இவரு அருண்குமாரை வச்சோ, ராஜ்மோகனை வச்சோ, இவரு நிர்மல்குமாரை வச்சு, யாரை வச்சு சப்ப கட்டு கட்டினாலும் மக்களுக்கு தெரியும். அடி
நீங்க ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் தொங்கு சதைன்னு விழுது. அதை சொல்ல முடியாம இது மாநில எலெக்ஷன் தான் சொன்னோம்னா இது உங்க பலகீனத்தை காட்டுது. இந்த பலகீனத்தை மக்கள் உணர்ந்துக்கிடுவான். சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சை உங்களை மக்கள் புறக்கணிப்பான். தைரியமானா ஒரு பேக்கிங் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.